ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ரிஸ்கி பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இட்ஸ் அ டர்ட்டி பிசினஸ் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோல்ட் விசஸ் ரியல் எஸ்டேட். கோல்டு வெர்சஸ் ரியல் எஸ்டேட். இஸ் தட் அ ஸ்கேம்? ஸ்கேம்ன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அத? நீங்க ரியல் எஸ்டேட் பீப்பிளே எப்பயுமே ஒரு நெகட்டிவா பார்த்தே பழகிடுச்சுல்ல உங்களுக்கு. ஆஃபர நீங்க வந்து கிண்டல் பண்ணாதீங்க. இல்ல. அப்படி சொல்ல முடியாதுல்ல பிரதர். ரியல் எஸ்டேட்னாலே பொலிட்டீஷியனோட ஃபண்ட் தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா சார்? யார் சொன்னா உங்களுக்கு? யாருமே அப்படி பண்ணல. சும்மா எல்லாருமே இதே கேள்வி கேட்டா எப்படி? 90% ஆஃப் த பீப்பிள் ஆர் அண்டர் லாஸ். ரியல் எஸ்டேட் வந்து தூக்கி விட்டா கோபுரம், இறக்கி விட்டா அப்புறம் அப்ரூவல் வாங்கி, ரோட போட்டு, கேட்ட போட்டு, ஆள போட்டு, மார்க்கெட்டிங் பண்ணி, கஸ்டமர் கூப்பிட்டு அது விற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஹை ஜானகி ராமன் சார். ஹாய். க்ளோஸ் டு 14 இயர்ஸ் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. அண்ட் நவ் நீங்க சிஇஓ ஆஃப் ப்ராப்ஷல் டெவலப்பர்ஸ் அண்ட் பாக்கியா ஹோம்ஸ்ல இருக்கீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல்ஸ்? 2 கம்பெனில சிஇஓ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சென்னையில நான் மட்டும் தான் இருக்கேன். ப்ரவுட் டூ பி பார்ட் ஆஃப் ப்ராப்ஷல் அண்ட் பாக்கியா ஹோம்ஸ். வை யூ ஸ்பெசிஃபிக்கலி சூஸ் ரியல் எஸ்டேட்? என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஐ மூவ்ட் இன்டூ பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி போயிட்டுருந்தேன். பட் அந்த அளவுக்கு இன்கம் லெவல்ல எனக்கு பெருசா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால, ரியல் எஸ்டேட் ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய வந்தது அப்போ. நான் நெறைய தட்டி கழிச்சுட்டே இருந்தேன். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 11 வருஷம் சம்பாரிச்சத, ஒரு 1 வருஷத்துல நான் சம்பாரிக்க மிகப்பெரிய வாய்ப்பு வந்து எனக்கு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரில தான் கிடைச்சது. ஒரு மனிதன் பிறப்புக்கும், இறப்புக்கும் இடையில அவனுக்கு 3 விஷயம் தேவை. ஒண்ணு இருக்க இடம், இன்னொன்னு உணவு, அப்புறம் போட்டுக்க நல்ல ட்ரெஸ். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்க இடம் இல்லையா? ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல இடத்த குடுக்குறோம், ஒரு நல்ல மனைய குடுக்குறோன்ற ஒரு பெரிய ஹேப்பினஸ் இருக்கு. ஃபினான்ஷியலியும் நல்லா வந்துட்டு இருக்கு. இட்ஸ் அ வெரி குட் இன்கம்ன்றீங்க. ஒரு வெரி குட் இன்கம் ஃபார் மீ அண்ட் ஃபார் எவரிபடி. ஓகே. அண்ட் ஃபார் தி கஸ்டமர்ஸ் ஆல்சோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஹேப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். இஃப் ஐ வாண்ட் டு என்டர் இன்டூ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, எப்படி நான் என்டர் ஆறது? ஆஸ் அன் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன். இதில வந்து சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நல்ல ஒரு வில் பவர், உங்களுக்கு பேஷன் இருக்கு அப்படின்னா, ரியல் எஸ்டேட்ல யார் வேணாலும் டிகிரி முடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ரியல் எஸ்டேட். பெரிய கான்ஃபிடென்ட் குடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரி தான். பெரிய நெட்வொர்க்கும் டெவலப் ஆகும் இந்த இண்டஸ்ட்ரியில. ஏன்னா கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் பீப்பிள் வரைக்கும் நீங்க எல்லாருக்கும் மீட் பண்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ, நான் நெறைய கம்பெனிஸ்ல ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடின்னா சொல்லுங்க. ரெஸ்யூம் அனுப்பிச்சு விடுங்க. ரெஃபர் பண்றேன். டெஃபினட்டா சார். பட் நெறைய பேர் சொல்றது என்னன்னா, ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ரிஸ்கி பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டர்ட்டி பிசினஸ் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஃபுல்லா புரோக்கரேஜ் மார்க்கெட்டு ரொம்ப இது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சென்னையோட ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்படி இருக்கு? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே தவறு. எந்த பிசினஸ்ல ரிஸ்க் இல்ல. ஆப்வியஸா எல்லாத்துலயுமே இருக்கு. சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை வச்சாலும் ரிஸ்க் இருக்கு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சாலும் ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் எல்லாமே இருக்கு. பட் ஆனா நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ரியல் எஸ்டேட்னாலே நான் சொன்னேன்ல, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுல. ரியல் எஸ்டேட்னாலே கொஞ்சம் அடிதடி, ஏமாத்துவாங்க, பிரச்சனை வரும், நெறைய மீடியேட்டர்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிம்பம் தான் தவிர்த்து அப்படிலாம் இல்ல. ரியல் எஸ்டேட்லயும் சாஃப்ட்டான பீப்பிள் இருக்காங்க, நேர்மையான பீப்பிள் இருக்காங்க, நல்ல பில்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அதில இருக்கு. ஆனா ரியல் எஸ்டேட் வந்து சேஃப்டி தான். முன்னாடிலாம் ரேரா இல்லாம இருக்கும்போது, சின்னதா அப்படி இப்படிலாம் இருந்தது தவிர்த்து. அது உண்மதான். இப்பலாம் ரேரா ஆக்ட் எல்லாம் வந்த பிறகு, த்ரூ ரேராவோட நார்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் எல்லாருமே ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல இருந்தது. அப்போலாம் கம்ப்யூட்டரைசேஷன் ஜாஸ்தி இல்ல. 1990ஸ்க்கு அப்புறம்லாம் நெறைய கம்ப்யூட்டரைசேஷன் கவர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரொம்ப பெட்டராவே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சூப்பரா இருக்குது ப்ராசஸ் எல்லாம். ஸோ யாருமே டபுள் டாக்குமெண்ட்டோ, இல்ல வேற டாக்குமெண்ட் இஷ்யூஸோ பண்ணக்கூட வாய்ப்பில்ல. அப்படி இருந்ததுன்னா லேண்ட் கிராபிங் கேஸ்ல தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் ஓரியன்டடா இன்னைக்கு ப்ராசஸு, கவர்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் டர்ட்டி இல்ல, பியூட்டி. ஐ ஹேவ் லாட் ஆஃப் என்ஆர்ஐ கான்டாக்ட்ஸ். தே ஆர் இன்வெஸ்டிங் இன் கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் ஆர் வில்லாஸ்ல போறாங்க. பிளாட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, நம்ம இங்க இருக்கோம். நம்ம லேண்ட் அங்க இருக்கு. வேற யாராவது ஆக்கியூபை பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க தே ஃபீல் இன்செக்யூர். இல்ல இது இருந்தது. இது உண்மதான். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல் இருந்தது. பட் இப்ப இல்ல. இன்னைக்கு வந்து யாருமே உங்கள நிலத்த வந்து யாருமே ஆக்கிரமிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா? பக்காவா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. யாரையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலுமே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, ஃபாஸ்ட்டா வந்து டெசிஷன் எடுத்து உங்களுக்கு அத கியூர் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அட் வாட் ஏஜ் நான் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சார்? இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ஏஜ்? இன்னைக்கு 22 வயசு பையன் ஆக்சுவலா பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான்லாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட மைண்ட் செட்ல எப்படி இருந்ததுன்னா, எப்படியாவது ஒரு பைக் வாங்கிடலாமா? ஃப்ரெண்ட்ஸோட போய் கொடைக்கானல் ட்ரிப் போலாமா? ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாமா? அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு வர இளைஞர்கள்லாம் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்த பிறகு, அவங்க ஃபர்ஸ்ட்டு பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஃப்ளாட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ட்டு வாங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ எனக்கு ஏஜ் பேராமீட்டர்ல ஒண்ணும் இல்ல. யாருக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி, பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வருதோ, ஈவன் 21 இயர்ஸ், 22 இயர்ஸ் ஓல்டுனா, கண்டிப்பா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் மட்டும் தான் உங்களுக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன் குடுக்குற ஒரே ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் தான். ஸோ, அதனால தேர் இஸ் நோ ஏஜ் பேராமீட்டர்ஸ்.
இஃப் யூ ஹேவ் கெப்பாசிட்டி டு பை அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் இமிடியேட்லி. பிகாஸ் ஐ கேன் சீ லைக் லாட் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்டும், ரியல் எஸ்டேட்டும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அது வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட். எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான். மாசம் ரூ. 2000 கட்டும்போது ஸ்கீம் இருக்கும். அந்த பேங்க்ல அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க. மாசம் ரூ. 2000 கட்டி அண்ணா நகர்ல ஒரு இடம் வாங்க முடியாது இல்லையா? ஸோ அதனால வி கேனாட் கம்பேர் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட். ஓகே. பட் நான் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஒரு 10% லைக் ஒரு 2 லேக்ஸ் ஒரு நெறைய பிளாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11 லேக்ஸ், 12 லேக்ஸ் ம். அந்த பட்ஜெட்ல இருக்கு. நான் ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு 1 லேக் ஆர் 2 லேக் பே பண்ணிட்டு, ஒரு மந்த்லி ஒரு 5000 ஆர் 10,000 கூட அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு கூட போனா, இட் வில் பி அ பிக் அசெட் ஆஃப்டர் இல்ல நீங்க 10 ஆர் பேங்க் லோன் 15 இயர்ஸ். போலாமே. இப்போ ஓகே. 10 லேக்ஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ம். கண்டிப்பா 75% லோன் குடுக்குறாங்க. ஒரு 7.5 லேக்ஸ் நீங்க லோன் இஎம்ஐ எடுத்துட்டு, பேலன்ஸ் 2.5 லேக்ஸ் நீங்க பே பண்ணிட்டு, அந்த லேண்ட நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க இந்த இஎம்ஐ நீங்க மாசம் மாசம் 7000 8,000 நீங்க பே பண்ணிட்டு போலாம். ஒரு 15, 20,000 இருந்தா கூட ஒரு சின்ன போர்ஷன் நீங்க லோன் வாங்கி நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இன்னைக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ கெட்டிங் லோன் இஸ் வெரி ஈஸி நவடேஸ். 4, 5 டேஸ்ல இன்னைக்கு வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோல்ட் விசஸ் ரியல் எஸ்டேட். கோல்டு வெர்சஸ் ரியல் எஸ்டேட் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? கோல்டு வந்து இஸ் அ சென்டிமெண்டல் ப்ராடக்ட். நீங்க ஒரு வீட்ல வந்து ஒரு 100 பவுன் இருக்கணும், இல்ல ஒரு 50 பவுன் இருக்குன்றது அது ஒரு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. அவன் ஏழை, பணக்காரன், சம்பாரிக்கிறான், சம்பாரிக்கல. அப்படி ஒரு கான்செப்ட் உள்ள போயிடுச்சு. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அது வேற சப்ஜெக்ட். இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1500, ₹2000 கிட்ட இன்கிரீஸ் ஆயிடுச்சு கோல்டு சடனா. பட் இது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 1, 2 இயர்ஸ்க்குள்ள எப்படி போகும்னு தெரியாது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படி கிடையாது. ரியல் எஸ்டேட் வந்து அது ஒரு ஒரு யானை மாதிரி, ஒரு குதிரை மாரி அது. சடனா உங்களுக்கு வந்து குரோர்ஸ் கணக்குல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுக்குற ஒரே ப்ராடக்ட்டு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான். டோன்ட் கம்பேர் கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட். அது வந்து தவறான கம்பேரிசன். பட் ரியல் எஸ்டேட்ல இந்த டிராப் டவுன் கிராஃப் வந்து கீழ அவ்வளவே இறங்காதுன்றீங்க. கிடையாதுங்க. இன்னைக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க எங்க இறங்கியிருக்கீங்க சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து ஏன் நான் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன்னா, ம். மழை பெஞ்சாலும், வெயில் அடிச்சாலும் ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஷ்ரிங்க் ஆவாது. ம். எம்ஆர்பி இல்லாத ஒரே ப்ராடக்ட் இதுதான். டிமாண்ட் இருந்ததுன்னா ரூ. 10,000 ஒரு தெருவுல இருக்குன்னா, பக்கத்து தெருவுலயே உங்களுக்கு ரூ. 20,000 சொன்னா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க எடுத்தாங்கன்னா எக்ஸாம்பிள் அண்ணா நகர்ல. ம். அண்ணா நகர்ல நானு சில ஸ்ட்ரீட் பேர்லாம் சொல்ல விரும்பல. ம். ஒரு இடத்துல ரூ. 25,000 விக்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட். ம். பக்கத்து தெருவுல பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000 விக்கிறாங்க. ஓகே. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்ட்ரீட். அதே அண்ணா நகர் பேனர் தான். ம். ஸோ அதனால ரியல் எஸ்டேட்ன்றது கம்பேர் பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் அது. இன்னைக்கு வந்து ஓஎம்ஆர், ஸ்ரீபெரும்புத்தூர் நெறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருந்தவங்கலாம் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரங்க. ஓகே. டோன்ட் கம்பேர் வித் எனி அதர் ப்ராடக்ட். ஷூர் சார். ஆர் பில்டர்ஸ் ஆர் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்? இல்ல எந்த பில்டரும் வந்து குவாலிட்டில வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. பட் எங்கனா ஒரு இடத்துல கீழ இருக்க எம்ப்ளாயீஸோ, இல்ல சப் கான்ட்ராக்ட்ஸோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றனால அந்த பில்டரோட நேம் ஸ்பாயில் ஆகுது. நீங்க உடனே கேட்பீங்க. அப்ப அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பில்டர் தான்ட்டு. டெஃபினட்டா 1, 2 இடத்துல வந்து ஹியூமன் எரர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரல. அது கண்டிப்பா அப்படி இருந்ததுன்னா, கண்டிப்பா எல்லா பில்டர்ஸும் அத சரி பண்ணி குடுத்துருவாங்க. ஓகே. பிகாஸ் ஒரு வீடு வாங்கணும்னாவே இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் மெனி பீப்பிள். ம். ஸோ நம்பி பில்டர்ஸ் கிட்ட போய் வாங்குறாங்க. பட் ஐ கேன் சீ லைக் லாட் ஆஃப் ரீசென்ட்டா கூட நெறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க யார சொல்றீங்க எனக்கு புரியுது. ஆ அந்த மாரி குவாலிட்டி இல்லாம கட்டி குடுத்தாங்கன்னா தப்பு தான். அத ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அது எப்படி அது பண்ணுவாங்க? ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டுவாங்கன்றீங்களா? இல்ல எப்படி? இல்ல அது டிபெண்ட்ஸ் அப்பான் தான். அந்த இன்ஜினியர்ஸ் குடுக்குற ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான், டெமாலிஷ் பண்ணி பண்ணணுமா? இல்ல அதிலேயே வந்து ரிப்பேரிங் ஒர்க் பண்ணணுமான்றது, ஓகே. அந்த இன்ஜினியர்ஸும், ஆர்க்கிடெக்ட் குடுக்குற ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் எல்லா கேஸும் அப்படி இல்ல. கண்டிப்பா ஒரு 1 டூ லெஸ் தேன் 1% தான் எரர் வருது. ம். அது ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ கிளையன்ட் சைட்ல எந்த இதுவும் பயப்பட இல்ல தேவையில்ல. எதுவும் பயப்பட வேணாம். ஒரு ஆவரேஜ் பெர்சன் 50,000லேருந்து 70,000 வரைக்கும் ஏர்ன் பண்றாருன்னா, எந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல அவங்க எந்த லொகேஷன் இன்வெஸ்ட் பண்றான்றது ஜெனரிக்கான கொஸ்டின். அந்த பெர்சனுக்கு எந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ சென்னையில இருக்கவங்க, சென்னை அருகாமையில் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் ரெடி. அந்த 50,000 to 70,000 ஏர்ன் பண்றவங்க அப்படின்னா, செங்கல்பட்டு வரையும் போனாங்கன்னா, தே கேன் கெட் த ப்ராப்பர்ட்டி. ஓகே. இல்ல இந்த பக்கம் காஞ்சிபுரம் வரையும் டிராவல் பண்ணி போனாங்கன்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் சாய்ஸ். ஸோ நம்மகிட்ட சென்னையில பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 கூட லே அவுட் இருக்கு. ஓகே. நீங்க வந்து படாலாம்லாம் தாண்டி போனீங்கன்னா கூட, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 1,00,000 2,00,000லாம் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி, அவங்க லொகேஷனுக்கு ஏத்த மாரி தே கேன் பர்ச்சேஸ். ஸோ எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பூமிங்கா போயிட்டுருக்கு. எனக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல. அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாரி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா, ம். இப்போ 2 லொகேஷன வந்து நான் வந்து ஜஸ்ட் கஸ்டமருக்காக சொல்றேன். ஓகே. ஒண்ணு, இப்போ காஞ்சிபுரம் சைடு வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த பூந்தமல்லி, தண்டலம், காஞ்சிபுரம், பரந்தூர்லாம் சொல்றாங்க இல்லையா?
ஸோ அந்த இடத்துல நல்லா டெவலப் ஆயிட்டிருக்கு. அப்ரிசியேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அங்க ப்ரொபோஸ்டு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தெரியல உங்களுக்கு? தெரியும், தெரியும், தெரியும். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க காஞ்சிபுரம் வரையும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா காஞ்சிபுரம் ஏன் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பரந்தூர் ப்ரொபோஸ்டு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் இருக்குல்ல, ஊருக்கே தெரியும் இன்னைக்கு எல்லாருமே. வருமா? வராதா? இவங்க கட்டுவானுங்களா? கட்ட மாட்டாங்களா? வாங்கலாமா? வேண்டாமான்ட்டு. ஸோ இன்னைக்கு தேதி வரைக்குமே அ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்னி வரையும் லைவ்ல தான் இருக்கு. ஸோ அங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஜாஸ்தியா இருக்கும். 2வது இந்த பக்கம் ஜிஎஸ்டி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தாம்பரம் தாண்டி இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா பிரைஸ் இன்க்ரீஸே ஆகும். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்த பிறகு அங்க ரேட் அப்ரிசியேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ செங்கல்பட்டு தாண்டியுமே இன்வெஸ்ட் பண்ணாலுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மறைமலை நகர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ஏக்கர்ஸ் ப்ளஸ்ல வந்து பொட்டானிக்கல் கார்டன் வருது இப்போ. ஓகே. ஸோ இந்த மாரி டெவலப்மெண்ட்ஸ் நெறைய இருக்கனால, இந்த 2 லொகேஷனும் ப்ரிஃபரபிளா ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்க்கு கிளைண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ சிட்டி உள்ள வாங்குறத விட லைக் லிட்டில் அவுட்டர்ல வாங்குனா சிட்டி பெட்டர். உள்ள வாங்குறத விட இல்ல, சிட்டி உள்ள வாங்க தான் நான் சொல்றேன். ம். பட் அந்த பட்ஜெட் இருக்காது. இன்னைக்கு வந்து டி நகர்ல வந்து ₹20,000 போகுது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நம்ம அந்த பட்ஜெட் வாங்கும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்கணும்னு நெனச்சாலே, ஆல்மோஸ்ட் 2 க்ரோர்ஸ் ஆயிடும். பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அது இதுன்னு ஒரு 2.3 க்ரோர்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் தான். சிட்டிக்குள்ள இடம் கிடைச்சா வாங்குங்க. ம். பட் என்னன்னா, அதோட ரிட்டர்ன்ஸ் வேற. ஓகே. கம்மியா காசு இருக்கு. எனக்கு ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா, தயவுசெய்து சிட்டி வெளிய போய் வாங்குங்க. டன் சார். ஸோ இப்போ சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர், டி நகர் இந்த லொகேஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் லொகேஷன். ஸோ இந்த லொகேஷன் மாரி அடுத்த 10 இயர்ஸ்ல எந்த லொகேஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் லொகேஷன்ல இப்போ இருக்கும்னு ரொம்ப பாப்புலர் லொகேஷன்னா ஜிஎஸ்டி எடுத்துக்கலாங்க. ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி அண்ட் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் லொகேஷன். இந்த ஓகே. 2 லொகேஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு அண்ணா நகர், டி நகர் மாரி பிரைஸ் இன்க்ரீஸ் நெக்ஸ்ட் ஆயிடும். 10 இயர்ஸ்ல ஆமாமா. தான். நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் பேக் ஹவ் வாஸ் த ரியல் எஸ்டேட் ஜர்னி அண்ட் இப்போ எப்படி இருக்கு? ரைட். 10 இயர்ஸ் பிஃபோர் ரியல் எஸ்டேட் ஜர்னி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பீக்ல இருக்கு. நீங்க கொரோனா பீரியட்ல 2020 கொரோனா பீரியட்ல ஒரு 6 மந்த்ஸ் டூ 8 மந்த்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ரொம்ப டவுனா இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல நெறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஓகே. இந்த கொரோனா வந்த பிறகு மக்கள் எல்லாருமே அந்த இண்டிவிஜுவல் கான்செப்ட் மைண்ட்ல வந்ததுனால, நெறைய பேர் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா ஒரு வில்லா கட்டலாம், ஒரு பிளாட் வில்லா வாங்கி வச்சு பிளாட்ஸ். அப்படி போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, பிளாட்டுக்கும் சரி, மார்க்கெட் இப்போ லாஸ்ட் 2021ல இருந்து நான் அப்ல தான் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி சென்னை மார்க்கெட் வந்து ட்ரெமண்டஸா குரோத் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு ரூ. 1,500 கம்மியா வந்து சிட்டிக்கு வெளிய லேண்டே இல்ல. நான் மார்க்கெட் பிரைஸ் சொல்றேன். ஓகே. முன்னாடிலாம் 600, 700, 400க்குலாம் லே அவுட் இருந்தது. இன்னைக்கு வந்து 1500, 2000 ஒரு லே அவுட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்டாலே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா லேண்ட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிளஸ் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு, ரெரா, டிடிசிபி அப்ரூவல், சிஎம்டி அப்ரூவல் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் காஸ்ட்டு ஓகே. எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனால, ப்ராடக்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாஹ்! எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து பெர் ஸ்கொயர் ஃபீட் ₹25க்கு காஞ்சிபுரத்தில வாங்கியிருக்காரு. ஆமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500 1000 ரூ. 2,500 காஞ்சிபுரத்தில இன்னைக்கு போகுது. 2500 ஆமாமா. ஆச்சரியமா இருக்குல்ல? ரொம்ப இதுவா இருக்கு. லைக் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் மாரி இருக்கு. ஓகே. ஸோ ஹவ் டூ நெகோஷியேட் வித் த பில்டர்? உங்க திறமை தான். லைக் ஒரு 50 லேக்ஸ் ஒரு பிளாட் ஆர் அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா, எப்படி நம்ம கம்மி பண்றது? இல்ல நெகோஷியேஷன் வந்து இல்லாம இன்னைக்கு எந்த பில்டரும் ப்ராடக்ட் குடுக்குறது இல்ல. ஏன்னா எல்லா பில்டர்ஸ்க்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஒரு ரூ. 1 சொன்னோம்னா கண்டிப்பா வந்து ஒரு ரூ. 10,00,000 டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. அந்த பேரம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2, 3 லேக்ஸ் குடுப்பாங்க. கடைசியில ஒரு காமனா ஒரு 5 லேக்ஸ் முடிச்சுட்டு குடுத்துருவாங்க. ஸோ நெகோஷியேஷன் வந்து எல்லா பில்டரும் ரெடியா தான் இருக்கும் நெகோஷியேட் பண்றதுக்கு. அது 5 லேக்ஸா, 6 லேக்ஸான்றது கஸ்டமரோட டேலண்ட் தான். இல்லன்னா டிமாண்ட் ஃப்ரம் தி பில்டர் சைடு தான். ஸோ நெகோஷியேஷன் கண்டிப்பா இல்லாம நம்ம ப்ராடக்ட் யாருமே குடுக்குறதில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லா பில்டர்ஸும் நெகோஷியேட் பண்றாங்க. பட் அதுக்கு மீறி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஆஸ் அ கிளையண்ட் என்ன பண்ணணும்னா, ஆன் டேபிள் பேமெண்ட் ஒரு 10 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன். ஓகே. ஒரு 5 டேஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு டூல் யூஸ் பண்ணீங்கன்னா, எங்கள மாரி சேல்ஸ் பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே 3 மாசத்துல வர பைசா வந்து ஒரு 1 வீக்ல வருதுன்னா, கொஞ்சம் நெகோஷியேஷனுக்கு எக்ஸ்ட்ரா குடுப்போம். ஸோ ஒரு 50 லேக்ஸ் ஒரு அபார்ட்மெண்ட் ஆர் பிளாட் 42 லேக்ஸ் 42 லேக்ஸ் என்னால வாங்க முடியுமா? அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதான் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் தான். இப்போ ஒரு பிளாட் வாங்குறீங்க. அது கொஞ்சம் இர்ரெகுலர் சைஸ் இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு. அப்படின்னா நீங்க நெகோஷியேட் பண்ணும்போது அந்த பில்டர்ல வருவாங்க. இல்ல அந்த ப்ரமோட்டர் வந்து வருவாங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஒரு நல்ல 60 ஃபீட் ரோட்ல ஒரு கார்னர் பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்கு அப்படின்னா நெகோஷியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளாட் விச் யூ சூஸ். ஸோ அதனால நீங்க வந்து நான் ஜென்ரிக்கா 50 லேக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு 8 லட்சம் டிஸ்கவுண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே.
பிகாஸ் ஐ கேன் சீ லைக் நெறைய பேர் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்னா ஒரு பிரைஸ், நார்த் ஃபேசிங்னா ஒரு அது பிரைஸ் இப்போ தான் ட்ரெண்ட் அப்படின்றாங்க. ஆயிட்டு இருக்கு. ஏன் எதனால அந்த ட்ரெண்ட்? இல்ல எதனால தான் கஸ்டமர்ஸ் வந்து அது மாரி ப்ரிஃபர் பண்றாங்க. இப்போ வந்து நாங்க ஒரு புதுசா லேஅவுட் போடுறோம். ஒரு 200 பிளாட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 200 பிளாட்ல ஒரு 60 பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கும். இப்போ வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே அந்த 60 பிளாட் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஃபேசிங் வாங்குவாங்க. லாஸ்ட்ல ஒரு ஒரு 50 பிளாட் வெஸ்ட் ஃபேசிங் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அது யாருமே வாங்க மாட்டாங்க. அது லாஸ்ட்ல ஒரு ஸ்டாக்கா நின்னுடும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு தனியா நான் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் அதுக்கு அட்மின் காஸ்ட் குடுத்து நான் விக்கிறதுக்கு எனக்கு மறுபடியும் காஸ்ட் ஜாஸ்தியாகும். ஸோ இப்போ அந்த கஸ்டமர அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ₹100 ₹200 சார்ஜ் பண்ண வச்சா, அதுக்காக வெஸ்ட் ஃபேசிங்கோ, சவுத் ஃபேசிங்கோ வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறத தான் நாங்க இன்கிரீஸ் பண்றோமே தவிர்த்து, கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு அதுக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஸோ யூ ஆர் ஜஸ்ட் மேனேஜிங் எவ்ரிதிங். ஸோ இதுல கம்மி பண்ணிட்டு அதுல இன்கிரீஸ் பண்றது. இல்ல இது கம்மி பண்ணி இன்கிரீஸ் பண்ணல. மத்த ஃபேசிங் வாங்க வைக்கிறதுக்காக பண்ற ஒரு டூல் அவ்வளோதான். எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓகே. காசு வாங்கணும்னு எண்ணம் இல்ல. ஈவனா எல்லா ஃபேசிங் எங்களுக்கு வித்துதுன்னா, ஆஸ் அ பிசினஸ் மேனா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நெறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் பிரிஃபரிங் ஈஸ்ட் ஃபேசிங் அண்ட் நார்த் ஃபேசிங். ஸோ எதனால அது? வாட் இஸ் த மெயின் ரீசன்? இல்ல அது காலங்காலமா வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல ஃபேசிங் பார்க்குறது, நாள் பார்க்குறது எல்லாமே இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கனால அத பார்க்குறாங்க. என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலா ஃபேசிங் பெருசா பார்க்க மாட்டேன். பட் இருந்தாலும் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு டி நகர் எடுத்துக்கங்களேன். டி நகர்ல வெஸ்ட் ஃபேசிங்ல ஒரு ஒரு லே அவுட் உங்களுக்கு வந்து சேல் வருது. வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? ஆப்வியஸா ஈஸ்ட் அண்ட் நார்த் தான் நான் பிரிஃபர் கேட்ட பண்ணுவோம். கேள்விக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ணுங்க. வெஸ்ட் ஃபேசிங்ல ஒரு நல்ல பிளாட் நல்ல ரேட்டுக்கு வருது. ஆப்வியஸா. ஆஸ் எ இன்வெஸ்டரா அப்ப எங்க போச்சு ஃபேசிங்? இப்போ ஃபேசிங் வந்து சொல்லிக் குடுக்குறது யாருன்னு தெரியும். ட்ரிபிள் கேணிலயும், வெஸ்ட் மாம்பலத்திலயும் நெறைய பிராமின்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத ஃபேசிங் ஒண்ணும் இல்ல. அவங்ககிட்ட தான் நம்ம நெறைய கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ட்ரிபிள் கேணிலயும், வெஸ்ட் மாம்பலத்திலயும் எல்லா ஃபேசிங்லயுமே அவங்க வீடு வாங்கி கட்டிட்டு நல்லா தானே இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு லாஜிக்? நான் புரியுது, என்ன புரியுது. சொல்லுவேன் புரியுதுங்களா? புரியுது, இப்போ புரியுது. நான் ஈஸ்ட் ஃபேசிங் மட்டும் தான் லேஅவுட் போடுறேன் அப்படின்னா, நான் தாம்பரத்துலேருந்து ஒரே கோடு போட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போணும். ஈஸ்ட்டா கிடக்கும் பிளாட். வெஸ்ட் ஃபேசிங் அப்படியே விட்டுற வேண்டியது தான் அக்ரிகல்ச்சர் லேண்டா. பண்ண முடியுமா? சான்ஸே இல்ல. எஸ். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த்து அவங்களோட நம்பிக்கைய பொறுத்து அவங்க நம்பிக்கை நான் தவறா சொல்லல. பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா 4 ஃபேசிங்லயும் நீங்க பண்ணலாம். அதுக்கு உண்டான வாஸ்து, கீஸ்து எல்லாம் நெறைய இன்னைக்கு டெக்னாலஜில வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. பார்த்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம். நல்ல லொகேஷனா, நல்ல பிரைஸா மட்டும் பார்த்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் ஈஸ்ட் ஃபேசிங் வாங்குறாங்க. எதுக்கு மக்கள் வாங்குறாங்கன்னா, நாளைக்கு ஒரு 10 இயர்ஸ், 20 இயர்ஸ் கழிச்சு விக்கும்போது அது ஒரு செல்லிங் டூலா வச்சுப்பாங்க யூஎஸ்பியா. "எப்பா ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு, கார்னர் பிளாட்டுப்பா" அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு உண்டான ஒரு டூல் தான் தவிர்த்து, மத்தபடி எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. நான் இருக்க வீடு வெஸ்ட் ஃபேசிங் தான். ஸோ இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் நான் வாங்குறேன்னா, பெர் ஸ்கொயர் ஃபீட் அவங்க ₹6000 சொல்லிடுறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா அம்யூனிட்டீஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 8 to 10 லேக்ஸ் போடுறாங்க. இஸ் தட் அ ஸ்கேம்? ஸ்கேம்ன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அத? ஆக்சுவலா அதெல்லாம் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி நான் மார்க்கெட்டிங் காஸ்ட் 7200 சொன்னா, நீங்க வாங்குவீங்களா? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி என்குயரியா பண்ணுவீங்களா? இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இருக்கிற ஓவரால் காஸ்ட்ட நம்ம வந்து பிரேக்கப் பண்ணி குடுக்குறோம் அவ்வளோதான் மார்க்கெட்டிங் காஸ்ட். இப்போ ரூ. 1000ல கார் வாங்கலாம்னு ஒரு ஆட் போடுறாங்க. இஸ் தட் ஸ்கேம்? இல்லல்ல. ₹99ல சிக்கன் தரேன்னு ஆட் போடுறாங்க. அங்க போனா வேற பில் பண்ண ஸ்கேம்? இல்லல்ல. அந்த மாரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ, இப்போ ஓவரால் காஸ்ட் ஒரு கஸ்டமர் குடுத்தா பயந்துருவாங்க. அவங்க ஏதோ வாங்கணும் எண்ணத்துல வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும். நான் எடுத்த உடனே ஓவர் பட்ஜெட்ல குடுத்தேன்னா பயந்துருவாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுதான் காஸ்ட்ன்னு சொல்லி வர வச்சு, அதுக்கப்புறம் பேசி புரிய வச்சா, அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் ஓப்பன் ஆவி, இந்த காஸ்ட்ட எப்படி ரெடி பண்ணலாம்ன்னு அவங்க வருவாங்க ஆட்டத்துக்கு. அதுக்காக தான் அப்படி பண்றாங்கன்றது இது எப்படி ஸ்கேம்ன்னு சொல்ல முடியும்? ஏமாத்தி பண்றது தான் ஸ்கேம். வந்த பிறகு உண்மைய சொல்லிடுறான்ல. இது அம்யூனிட்டி சார்ஜஸ்ன்னு. நீங்க ரியல் எஸ்டேட் பீப்பிளே எப்பயுமே ஒரு நெகட்டிவா பார்த்தே பழகிடுச்சுல்ல உங்களுக்கு? இல்ல நெகட்டிவா பார்த்து கிடையாது சார். லைக் ஐ கேன் சீ அதுக்கு பதிலா நீங்க சொல்ற மாரி ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ வருதுன்னா, இல்ல, பெட்டரா இல்ல. அங்கருந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல பிரதர். நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இல்லைங்களா? அந்த வெரைட்டீஸ் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் கால்குலேட் பண்றது தான் ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம சொல்றோம். பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்றோம். இப்போ சில அபார்ட்மெண்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சில 600 இருக்கும். சில 1800 இருக்கும். நான் 1800 இன்டூ 6000 போட்டு ஒரு ஆட் போடுறேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவ்வளோ பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்ல கஸ்டமர் உள்ள வரமாட்டார்ல. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அப்ப அவரும் உள்ள வரணும்ல. அந்த ஆட் பார்த்துட்டோ, இல்ல அந்த போர்டு பார்த்துட்டு வரணும்ல. அதுக்காக தான் அந்த பிரேக்கப் குடுக்குறோம். அது மார்க்கெட்டிங் தான். மோரோவர் எல்லா கம்பெனிலயுமே கஸ்டமர் வந்த பிறகு அவங்க பிளாட்டோ, ஃபிளாட்டோ சூஸ் பண்ண பிறகு காஸ்ட் ஷீட்ன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. இதுதான் பிரைஸு, இது அம்யூனிட்டி சார்ஜஸ், இது ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு, இது லீகல் அண்ட் டெவலப்மென்ட் சார்ஜஸ் என்னென்னலாம் சார்ஜஸ் நாங்க போடுறோமோ எல்லாமே போட்டுட்டு, அவங்க ஒப்புதல் பிறகு தான் நாங்க அட்வான்ஸே வாங்குறோம். ஸ்கேம்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் வியூனா அதுக்கு ஒரு சார்ஜஸ் நீங்க எக்ஸ்ட்ரா போடுறீங்க. ம். லைக் கார்டன் ஏரியா வியூனா அதுக்கு ஒரு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா போடுறீங்க. சரி நான் எனக்கு இருக்கிறது 4 ஸ்விம்மிங் பூல் வியூ. 40 பிளாட் விக்கணும். 40 கஸ்டமரும் நான் அந்த பக்கம் தான் வேணும்னு கேட்குறாங்க. எப்படி நீங்க அலாட் பண்ணுவீங்க? ஸோ அதனால எக்ஸ்ட்ரா காஸ்ட். இல்லப்பா. எக்ஸ்ட்ரா பிரிவிலேஜஸ் வரும்போது, இஃப் யூ ஆர் பேயிங் மனி அப்படின்னா, வி ஆல்சோ ஹேப்பி. அண்ட் ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இல்லங்க இந்த 36 பேருக்கு குடுக்க முடியாது. ஏன்னா, இந்த 4 பேர் எக்ஸ்ட்ரா பைசா குடுத்துருக்காங்க. தே கேன் ஹேவ் எ ஸ்விம்மிங் பூல் வியூ. உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் குடுக்க முடியாது. ஏன்னா, யூ ஆர் நாட் பேயிங் எக்ஸ்ட்ரா மனி. அதுதானங்க. பட் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நீங்க அப்படி குடுத்துடலாம்ல. குடுக்க முடியாதுல்ல. அப்ப அந்த பிரிவிலேஜஸ் எப்படி நான் குடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் குடுக்க முடியாதுல்ல. ஏன்னா, ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து அந்த வியூக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்.
நான் மெயின்டெயின் பண்ணணும். நான் அப்ரூவல் வாங்கணும். எனக்கு நெறைய காஸ்ட் இருக்கு. அந்த காஸ்ட் நான் எங்க எடுப்பேன்? அந்த ஒரு 4 கஸ்டமர் தான் எடுப்பேன். ஸோ இப்போ நெறைய டெவலப்பர்ஸ் நான் ஆட்ஸ்லாம் பார்க்குறேன். ஒரு பிளாட் வாங்குனா இன்னொரு பிளாட் ஃப்ரீ. ஒரு பிளாட் வாங்குனா கார் ஃப்ரீ அப்டின்றாங்க. பட் இது எதனால? லைக் தே கான்ட் ஏபிள் டூ செல் த பிளாட்டா பிளாட் இல்ல வாங்குனா எப்டி? வீடு ஃப்ரீ, பிளாட் வாங்குனா ஃபோன் ஃப்ரீ, டூத் பேஸ்ட் ஃப்ரீ கரெக்ட்டு தானே? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில ஆஃபர் பார்க்குறீங்களா? வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியில பார்த்துருக்கீங்களா? ரியல் எஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மத்த இதுல வந்து நான் பார்த்தோனே எனக்கு அவ்வளோ எதுவும் பெருசா தெரியல. ஒரு பேஸ்ட் வாங்குனா ஒரு பேஸ்ட் ஃப்ரீன்னு ஆட் பார்த்துருக்கீங்களா? பட் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண இல்ல நான் முடியாதுல்ல சார். கேட்குறேன். லைக் அதுவும் ப்ராடக்ட் தான். பார்த்துருக்கேன். ஏன்? சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆஃபர் பழகிட்டோம். அது ஒரு ஒரு பை ப்ராடக்ட்டா ஆயிடுச்சு. ஆஃபர் வந்து குடுக்குறது வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஒரு காஸ்ட்ட குடுத்து அவங்க வாங்குறாங்க. அதுக்கு மீறி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் அந்த ஆஃபர் கான்செப்ட்டே கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு பென்சில் வாங்குனா எரேசர் ஃப்ரீ. ஒரு நோட் புக் வாங்குனா ஒரு சின்ன நோட் புக் ஃப்ரீ. அந்த காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரியல் எஸ்டேட்டும் அது ஒரு இண்டஸ்ட்ரி தானே. அந்த இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா அந்த ஆஃபர குடுத்து தான் ஆகணும். அந்த ஆஃபர் குடுக்கும்போது ரியல் எஸ்டேட்ல ஏன் பெருசா தெரியுதுன்னா, ப்ராடக்ட் வேல்யூ பெருசா இருக்கனால அதில 1%, 2% ஆஃபரா குடுத்தா கூட ஒரு ஐஃபோன் ஃப்ரீ. ஒரு பிளாட் வாங்குனா இஎம்ஐ நீங்க கட்ட வேண்டாம். அந்த மாரி ஒரு ஜிம்மிக்ஸ் வார்த்தைலாம் வரும்போது உங்களுக்கு பெருசா தெரியுது தவிர்த்து, எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ஆஃபர் இருக்கு. ஏங்க நம்ம பொண்ணு எடுக்கும்போது பொண்ணு குடுக்கும்போது ஆஃபர் இருக்கேங்க. என் பையன்கிட்ட ஏதாவது ஒர்க் செய்யணும்னா கூட நான் ஆஃபர் குடுத்து தானே பண்ணணும். "இத பண்றா தங்கம், இத குடுக்குறான்னு" சொன்னா தானே ஓடுறான். ஸோ ஆஃபர் வந்து ஜெனரிக்கா வந்து பேன் இண்டியா ஃபுல்லா அது மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஆஃபர நீங்க வந்து கிண்டல் பண்ணாதீங்க. இல்ல ஆஃபர் நான் கிண்டல் பண்றேன். பட் அந்த சார்ஜஸ் நீங்க வந்து இதுல ஆப்வியஸாங்க தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச்லங்க. எவ்ரிதிங் வில் பி இன்க்ளூடட் இன் த ப்ராஃபிட். அங்க என்னன்னா, அந்த ஆஃபர்னால அவங்களோட மார்ஜின்ல வருது இல்லையா? ஒரு ப்ராஃபிட் மார்ஜின சின்னதா மினிமைஸ் பண்ணிட்டு அத கஸ்டமர் குடுத்துர்றாங்க. ஒரு ஹேப்பினஸ்க்காக அவ்வளோதான். நீங்க ஆஃபர் இருந்தா நீங்க சந்தோஷமா போய் வாங்கணும். சந்தேகப்படக்கூடாது. வாங்கிடலாம் சார். ம். இப்போ நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆன்டர்பிரினர் ஆவணும்னா, என்ன நான் பண்ணணும்? லைக் என்ன மாரி டீம நான் பில்ட் பண்ணணும்? எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும்? நான் எப்படி என் கம்பெனிய வந்து நெக்ஸ்ட் லெவல் நான் கொண்டு போறது? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ரியல் எஸ்டேட் ஆன்டர்பிரினர் ஆகணும், ஒரு ஓனர் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட்ல எங்கனா ஒர்க் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ்ஷா வந்து தயவுசெய்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கம்பெனில ஒரு 2, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணி, அதில இருக்கிற டெக்னிக்கல் இஷ்யூஸ் என்ன? பீப்பிள் மேனேஜ்மென்ட் என்ன? என்ன கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் என்ன? என்ன போட்டா என்ன பிசினஸ் பணம் வரும்ன்றத நீங்க முதல்ல லேர்ன் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட்டு லே அவுட் போட பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பில்டரா நீங்க கன்வெர்ட் ஆவுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்னதா ஒரு 2 ஏக்கர், 3 ஏக்கர் வாங்கக்கூடிய செங்கல்பட்டு தாண்டியோ, இல்ல காஞ்சிபுரம் பக்கத்திலயோ அந்த மாரி லோ இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட் எடுத்து நீங்க முதல்ல ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அப்புறம் ஒரு டீம் பில்டப் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு தனி டிஜிட்டல் டீம், மார்க்கெட்டிங் டீம், லீகல் டீம், சிஆர்எம் டீம்லாம் செட்டப் பண்ணிட்டு, ஒரு 2, 3 இயர்ஸ் டவுன் லைன் கழிச்சு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல உங்க ஸ்கேல இன்கிரீஸ் பண்ணுங்க. நெறைய பேர் என்ன பண்றாங்க, எடுத்தவுனே ஏக்தம்மா நெறைய கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து தூக்கி விட்டா கோபுரம், இறக்கி விட்டா குப்பைமேடு தான். அதனால இது ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் குடுக்குற ஒரே இண்டஸ்ட்ரி தான். கால வாரி விட்டாலும் ரொம்ப கஷ்டம். 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். அதனால சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு சின்னதா ஒரு 2 இயர்ஸ்க்கு மெயின்டெயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வர பிறகு வந்த பிறகு இன்டூ 2 எக்ஸா நீங்க டெவலப் பண்ணுங்க. ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் நீங்க டிராவல் பண்ண பிறகு தான், நீங்க 100 கோடி, 200 கோடி ப்ராஜெக்ட் உண்டான கன்டென்ட்க்குள்ளே போகணும். நெறைய பேர் என்ன பண்றாங்க, வந்தேன் ஸ்ட்ரெயிட்டா 50 குரோஸ் தான். ஸ்ட்ரெயிட்டா மாப்பிள தான். தோள் மாப்பிள அதெல்லாம் கிடையாது. அதனால தான் நெறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட்ல விழுந்துடுறாங்க. ஓகே. அண்ட் மோரோவர் ரியல் எஸ்டேட்ல சக்சஸ் ஆனவங்க வந்து பெர்சன்டேஜ் வெரி லோ. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் சார்? லெஸ் தென் 10%. நீங்க நெறைய கம்பெனிஸ் எடுத்தா இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல காணோம். ஓகே. ஸோ 90% ஆஃப் த பீப்பிள் ஆர் அண்டர் லாஸ். 10% பீப்பிள் லாஸ்ன்னு சொல்ல வரல. சக்சஸ்ன்னு சொல்ல வரேன். ஓகே. 10% பீப்பிள் தான் ஹியூஜ் சக்சஸ்ல இருக்காங்க. ஒரு 40, 50% சஸ்டெயின் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அது பிலோ 40% பிலோ 30% பீப்பிள் ஆர் ஸ்ட்ரக்லிங் ஆக்சுவலா. ஸ்ட்ரகிளிங் டூ செல் த ப்ராப்பர்ட்டி ஆர் Sell the property, to get the new property, to handle the team for investment, interest, returns நெறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் இது வந்து ரியல் எஸ்டேட் வந்து உடனே இன்னைக்கு பிளாட் வாங்கி, நாளைக்கு லேஅவுட் போட்டு நாளைக்கு விற்க முடியாது. ஒரு பிளாட்ட வந்து நீங்க சேல் பண்ண ஆரம்பிக்கணும்னா, மினிமம் 2 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்க வொர்க் பண்ணணும். ஒரு 100 இடம் பார்த்து, அதில ஒரு 2, 3 இடம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதில உங்களுக்கும் லேண்ட் ஓனருக்கும் ஒரு டெர்ம்ஸ் செட் ஆகி, நீங்க பேமெண்ட் கட்டின பிறகு, அப்புறம் இருக்க அந்த காடு மேடெல்லாம் நீங்க வந்து கிளியர் பண்ணி, அதுக்கப்புறம் அப்ரூவல் வாங்கி, ரோட போட்டு, கேட்ட போட்டு, ஆள போட்டு, மார்க்கெட்டிங் பண்ணி, கஸ்டமர் கூப்பிட்டு அது விற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். அதனால பணம் இருந்தா ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணுங்க. முழுக்க முழுக்க கடன வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஸ்மால் வேல்யூ நீங்க சொல்றீங்க. ம். அந்த ஸ்மால் வேல்யூ எவ்வளோ? அதாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் த லொகேஷன். ஏதாவது அவுட்டர்ல இருந்தா கூட இந்த அமௌண்ட்ல இருந்தா வி கேன் ஒரு ரூ. 2,00,00,000 இருந்தா, ஒரு செங்கல்பட்டு தாண்டி 1 ஏக்கர், 1 1/2 ஏக்கர் ஏதாவது வாங்கி டெவலப் பண்ணி விக்கலாங்க. இல்ல நீங்க மார்க்கெட்டிங் எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 குடுத்தீங்கன்னா, ரூ. 50,00,000 1,00,00,000, 2,00,00,000லாம் மார்க்கெட்டிங் குடுக்குற லேண்ட் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க அந்த லேண்ட வந்து மார்க்கெட்டிங் எடுத்து, அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஆஃபீஸ் போட்டு, மேன் பவர்லாம் ஹையர் பண்ணி, மார்க்கெட்டிங் அது மறுபடியும் நீங்க ஒரு 50, 60 லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ 2 crores இருந்தா ஐடியல் டூ ஸ்டார்ட் தி ரியல் எஸ்டேட் பிசினஸ். வாட் வில் பி த ப்ராஃபிட் சார்? ஆப்வியஸ்லி
into 2 everything goes well. ஓகே. ஸோ இப்போ நான் 2 லேக்ஸ் போட்டா, ஐ கேன் ஏபிள் டூ பிக் 4 to 5 லேக்ஸ் ஃபார் ஷூர்? Yeah, it's everything goes well depends upon the location and development. ரிஸ்க் இருக்கு. ஈக்விட்டி மாரி தான். அச்சா கோபுரம் இல்லன்னா கஷ்டம். ஓப்பனா நீங்க சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இல்ல நான் ப்ராஃபிட்னா ப்ராடக்ட் ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் அட்மின் காஸ்ட்லாம் இருக்கு. பட் ஸ்டில் வி கேன் ஏபிள் டூ மேக் த ரெவென்யூ Yeah, அப் டு yeah, 4 yeah, க்ரோர்ஸ் அது yeah. கண்டிப்பா நம்ம பண்ண முடியும். ம். கரெக்ட்டா? ஃபிளாட் வெர்சஸ் பிளாட் விச் இஸ் த பெஸ்ட் திங் டூ இன்வெஸ்ட் இன்? See பிளாட் ஃப்ளாட்டுன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா, பிளாட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு 1 கிரவுண்ட் வாங்குறீங்க 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்கன்னா, மண்ணுலேருந்து விண்ணு வரையும் உங்களுக்கு சொந்தம். யாரும் உங்கள எதுவும் கேட்க போறதில்ல. அது மெயின்டனன்ஸ் கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் கட்டலாம், எப்போ வேணாலும் இடிக்கலாம். பட் ஃப்ளாட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா, ஒரு சிஸ்டம்குள்ள போயிடுறீங்க. ஸோ நீங்க உங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து 20% அந்த அசோசியேஷன் கூட அசோசியேட் ஆயிடுறீங்க. ம். அவன் சொல்ற அப்ப தான் நீங்க வந்து வரணும், போணும், இந்த மெயின்டனன்ஸ் பே பண்ணணும். நெறைய அங்க வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. பட் ஃப்ளாட் போற கல்ச்சர் வந்து நெறைய பேருக்கு புடிச்சிருக்கு இப்போ. ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து தனியா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கிறது போர் அடிக்குது. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்ல. அப்பா, அம்மாலாம் 2 பேரும் ஒர்க் பண்றாங்க. சேஃப்டி இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர் போன பிறகு மக்கள்லாம் சேர்ந்துட்டு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ம். கிளப் ஹவுஸ் இருக்கு, ஸ்விம்மிங் ஓகே. பூல் இருக்கு. ஸோ அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ்னால நெறைய பேர் ஃப்ளாட்ட விரும்புறாங்க. ஓகே. அண்ட் மோரோவர் வந்து ஒரு நிலம் வாங்கி, அப்ரூவல் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான பொறுமையே யாருக்குமே இல்ல. இப்ப ஏதாவது ரெடி டூ ஆக்குபை அபார்ட்மெண்ட்னா டக்குன்னு 1 crore 50 lakhs என்ன அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா, பிளாட் இஸ் பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட். இன்னைக்கு இருக்க ஃபாஸ்டஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அபார்ட்மெண்ட் நெறைய பேர் விரும்புறாங்க. ஓகே. பட் ஸ்டில் வில்லா பிளாட்டுக்குமே இன்னைக்கு மவுஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன பொறுத்தவரையும் உங்ககிட்ட ஃபண்ட் இருந்ததுன்னா, டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ அபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா அதோட டியூரேஷன் லைக் 30 to 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் சார்? என்னன்னா, அபார்ட்மெண்ட்லனா யூடிஎஸ் கான்செப்ட்ல குடுத்துருவாங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டோ, 600 ஸ்கொயர் ஃபீட்டோ, 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்க பர்ச்சேஸ் டைம்ல வாங்கியிருக்க மாரி குடுத்துருவாங்க. 40 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த பில்டிங் வீக் ஆயிடும். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு ஒரு 5 ஃப்ளோர் இருக்கு. அன்னைக்கு இருக்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இன்னும் 2 ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஃப்ளாட் கிடைக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ஃப்ளாட்டும் குடுத்துட்டு, உங்களுக்கு பேமெண்ட் செட்டில்மென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 1, 2 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்க அந்த ஃப்ளாட்ட விட்டு வெளிய போய் தங்கி இருக்க வேண்டியிருக்கும். திருப்பி அந்த ஃப்ளாட்டுக்கு போயிடலாம். அந்த இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு பிளாட்ல இருக்காது. நீங்க எத்தன தலைமுறை ஆனாலும் பூமி உங்களுது தான். நீங்க எப்போ வேணா இடிச்சிட்டு கட்டலாம். மேல ஒரு ஃப்ளோர் கட்டலாம். கீழ அண்டர் பேஸ்மெண்ட் கட்டலாம். என்ன வேணா பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இப்போ நெறைய பேர் வந்து தாம்பரம் பக்கத்துல, காஞ்சிபுரம் பக்கத்துல, பூந்தமல்லி பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ப்ரமோஷன் பண்றாங்க. யாருமே அப்படி பண்ணல. சும்மா எல்லாருமே இதே கேள்வி கேட்டா எப்படி? பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ம். நானே நெறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்கேருந்து வரீங்க? நான் சென்னை தான் சார். சென்னையில எங்க? வெங்கட்ராமன். வெங்கட்ராமன் நகர்லேருந்து வரேன்னு சொல்ல வேண்டியது தானே நீங்க அப்போ. அதுக்குள்ள தானே சார் வருது. இல்ல. ஏன் சென்னைன்னு சொன்னீங்க? ஒரு ஐடென்டிஃபிகேஷன்காக சொல்றீங்களா? அப்ப நான் உங்க வீடு எனக்கு தெரியாது. அப்போ சொன்னாலும் வெங்கடேசன் நகரம் கண்டிப்பா தெரியாது. சொன்னா ஒரு ஆளுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். சென்னைனா எனக்கு வந்து சென்னை பெரிய இடம் இல்லையா? நீங்க சென்னையில எங்கேருந்து வரீங்கன்னு தெரியாது. அந்த மாரி ஒரு லே அவுட் போடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூடுவாஞ்சேரி பக்கத்தில காயரம்பேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. பாண்டூர் தெரியுமா உங்களுக்கு? நான் பாண்டூர் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க இருக்கு அது? கூடுவாஞ்சேரியில இருக்கு. கரெக்ட். ஸோ அப்போ கூடுவாஞ்சேரின்னு இப்போ காயரம்பேடுன்னு சொன்னா தான் மக்களுக்கு புரியும். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நம்ம ஃபெமிலியரான ஒரு லொக்கேஷன சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்து இருக்கிற ஊர் பேர சொல்றோமே தவிர்த்து, மக்கள யார ஏமாத்தணும், இங்க தாம்பரம்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் தள்ளிலாம் யாருமே கூட்டு போறது கிடையாது. இந்த ரியல் எஸ்டேட் பீப்பிளே நீங்க ஒரு மாரி தவறா பார்த்து தான் எங்கள வந்து திணிச்சிட்டு இருக்கீங்க. சரி. ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் வி ஆர் யூசிங் தி பிராண்டட் லொகேஷன். தாம்பரம் அருகில்னா உங்களுக்கு புரியும். ஆதனூர் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தாம்பரம் பக்கத்துல தான் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? ஓகே. ஸோ ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லேன் நீங்க பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ஆட் வாஸ் வெரி ஃபெமிலியர். ஆமாமா. பயங்கரமா இருந்தது. த சார்ஜஸ் ஆல்சோ வாஸ் வெரி ஹை. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இதுல நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் நான் பார்க்குறதில்ல. நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நியூஸ் பேப்பர் நான் படிப்பேன் எப்பயாவது சார். இல்ல அன்னைக்கு வந்து அது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான். அன்னைக்கு ஒரு பேப்பர் ஆட் குடுத்தோம்னா 2000 கால் வரும். ஃபோன் அட்டெண்ட் பண்றவங்களால முடியாது. எங்க கிட்ட இருக்க ஸ்டாஃப்லாம் அலறுவாங்க பேப்பர் ஆட் குடுத்தாலே. இன்னைக்கு பேப்பர் ஆட் குடுத்தா 10 கால் வந்தாலே பெரிய விஷயம் மாரி. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு தாத்தா, பாட்டி வரைக்குமே எல்லாம் மொபைல்ல தான் நியூஸ் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. அதில தான் WhatsAppல பேசுறாங்க, வீடியோ கால் பேசுறாங்க. ஸோ எல்லா நியூஸும் அதில வந்ததுனால யாருக்குமே பேப்பர்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. மோரோவர் படிக்க அவங்க டைமும் கிடையாது. ஒரு ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு அப்போலாம் தூக்கி போட்டுருவோம். இப்போ அந்த ஹெட்லைன்ஸ் கூட படிக்கிறதில்ல. ஸோ மொபைல் கல்ச்சர் வந்ததுனால எல்லாமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. ஸோ யாருமே அங்க போயிட்டு பேப்பர்ல கிளாசிஃபைட்ஸ் பார்த்துட்டு, கூடுவாஞ்சேரியில எங்க இடம் இருக்கு, காஞ்சிபுரத்தில எங்க இடம் இருக்கு, ஈசிஆர்ல எங்க இருக்குன்னு பார்க்குறதில்ல. மொபைல்ல Googleல போய் சர்ச் பண்ணா அதுவே ஒரு 10 ஆப்ஷன் குடுக்குது இல்லையா?
அதில் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மறுபடியும் அந்த பேப்பர் கல்ச்சர்லாம் கஷ்டம் தான். பட் திரும்பியும் வராதுன்றீங்க. வராது. மொபைல்லாம் நீங்கள் தூக்கி வச்சுட்டு எந்திரம் படத்தில் மாதிரி எல்லாத்தையும் புடிங்கிட்டீங்கன்னா மறுபடியும் பேப்பர் கல்ச்சர் வரும். ஓகே சார். ஸோ நெறைய பேர் வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ரென்டல் இது விடுறாங்க. ஸோ 3-4% தான் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட் படி இன்கம் அவங்களுக்கு கிடைக்குது. வேரஸ் இன் துபாய் அது அப்படியே டபுள் ஆஃப் த அமௌண்ட் தே ஆர் கெட்டிங் பெய்ட் பேக். ஸோ இங்க இருக்கிற நெறைய பேர் வந்து துபாய்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருக்காங்க. ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மார்க்கெட் சென்னையில வர பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல சென்னையில வந்து துபாயில வர அளவுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இப்ப இல்ல. ஏன்னா துபாய் மார்க்கெட் வந்து அது டூரிஸ்ட் கிங் அது. ஸோ வி கான்ட் கம்பேர் துபாய் அண்ட் சென்னை. பட் துபாய் மாரி சென்னை வருமான்னு கேட்டா கஷ்டம் தான். சென்னையில இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளோட நேட்டிவ் பிளேஸு. ஸோ நமக்கு ஒரு சேஃப்டினஸ் இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். துபாயில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நம்ம போய் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வரதுக்கே ஒரு 2 லேக்ஸ் செலவு பண்ணணும் போயிட்டு வரதுக்கு. ஸோ அந்த ஒரு மல்டிபிள் எக்ஸ்பென்சஸ்லாம் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் நெறைய இருக்குல்ல. அது சாப்பிட்ரும். ஸோ இஃப் யூ ஆர் நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடு அப்படின்னா, யூ பெட்டர் இன்வெஸ்ட் இன் சென்னை. ரியல் எஸ்டேட்னாலே பொலிட்டீஷியனோட ஃபண்ட் தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா சார்? யார் சொன்னா உங்களுக்கு? இல்ல ஜெனரலா அப்படிதான் மக்கள் நெனைச்சிட்டு இல்ல இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இல்ல இப்ப இந்த கம்பெனி டெவலப் ஆயிட்டு வருதுன்னா, இது இன்னார் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அன்னார் சார்ந்த இன்வெஸ்ட்மென்ட். பொலிட்டீஷியன் பீப்பிளும் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நெறைய பேரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. நெறைய பேரு ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பொலிட்டீஷியன் அவங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்றாங்க. ரிட்டர்ன்ஸ் எடுக்குறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு எல்லா ரியல் எஸ்டேட் கம்பெனியும் பொலிட்டீஷியன் இன்வெஸ்ட் பண்ணி தான் அது குரோ ஆகுதுன்ற அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். எந்த கவர்ன்மெண்ட் வந்தா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூமிங்கா இருக்கும் சார்? அப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு என்ன மாட்டி விட்ற. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூமிங்காக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற பதில் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கவர்மெண்ட் நார்ம்ஸை பொறுத்து தான் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கும். எந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நார்ம்ஸை கொண்டு வர தான் பார்ப்பாங்க. நம்ம கிரெடாயின்னு ஒரு பெரிய ஒரு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Yeah, கண்டிப்பா. டெஃபினட்டாக அவங்களோட வியூஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பூமிங்கில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இடம் இல்லை, டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. சென்னை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ளையை விட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அதனால் பூமிங் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கவர்மெண்ட் சேஞ்சஸ் இல்லைன்னா, பாலிசி சேஞ்சஸ் எதாவது பண்ணாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதாவது கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக பிஸ்னஸ் நடக்கும். ஜிஎஸ்டிலாம் இப்போ வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்ருக்கேன். அது ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கம்மி பண்ணாங்கன்னா மேபி பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏதாவது பாலிசி சேஞ்சஸ் வரும்போது தான் வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குமே தவிர்த்து கவர்மெண்ட்னால ஒன்றும் இருக்காது. பட் ஏதாவது கம்மியாகிற பாசிபிலிட்டி இருக்கா ரெஜிஸ்ட்ரேஷன்? இல்லை அதான் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்தால் தான் அவங்க என்ன பாலிசி கொண்டு வராங்க, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க பேஸ் பண்ணி தான் இருக்கு தவிர்த்து எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே ரியல் எஸ்டேட் பூமிங்கில் தான் இருக்கும். இந்த ஃபைனல் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. ஸோ நீங்கள் வந்து சிஇஓவா இப்போ இருக்கீங்க. யூ ஹேவ் எனி பிளான்ஸ் ஆர் ஐடியா டு ஸ்டார்ட் யுவர் ஓன் கம்பெனி? நானும் ஒரு 5 வருஷமாக ஸ்டார்ட் பண்ண தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். விட மாட்றாங்க. வெரி கம்ஃபர்ட் வித் ப்ராப்ஷல் அண்ட் பாக்கியா ஹோம்ஸ். கம்பெனி ஓனர் மாதிரி தான். பட் ஆனால் சிஓ ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இல்லை இப்போதைக்கு. பட் எனி பிளான்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ்? ஆஃப்டர் 5 இயர்ஸ் லெட்ஸ் see. யூ வாண்ட் என்டர் இன்டு பிளாட் செக்மெண்ட் ஆர் அபார்ட்மெண்ட் செக்மெண்ட்? பிளாட்ஸ் தாங்க. பிளாட்ஸ் தான். பிளாட்ஸ் தான் போவேன். அபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மகிட்ட இப்போ இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.